சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீயும் நானும் பிரிஞ்சிட்டோம். இதுக்கப்புறம் நான் எதை சொன்னாலும் நீ நம்ப மாட்ட. உனக்கு என்ன ஆனாலும் நான் வந்து கேட்க மாட்டேன்னு நினைச்சு அவங்க இப்படி எல்லாம் திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அவங்கள நம்பாதக்கா. நீ அவங்க கூட இருக்கிற வரைக்கும் உனக்கும் சரி உன் குழந்தைக்கும் சரி பாதுகாப்பே இல்லக்கா. இத பாரு, நீ என் கூடவே வந்திருக்கா. அவங்களெல்லாம் நம்பாதக்கா. ப்ளீஸ்க்கா, உன்னை கெஞ்சி கேக்குறேன்க்கா. சம்மதிமா, சொன்ன மாதிரியே இந்த மலர் பார்வதி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டா போல இருக்கே. இப்ப என்ன பண்ண போறீங்க நீங்க? ஐயோ, போங்க 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 நீங்க. ஐயோ, என்ன நடக்க போதோ? அம்மா, நாம இப்படி ஓடிடுவோம் வாங்க. சும்மா இருடா நீ. என்ன? நாம மட்டும் ஓடிட்டோம்டா, அந்த பொம்பளை எல்லா மொத்த பழியும் நம்ம மேல போட்டு அது எஸ்கேப் ஆயிடும்டா. வா, என்ன நடக்குதுன்னு பாப்போம். அத்தை, இவள நீங்க வெளியில அனுப்புறீங்களா இல்ல நான் அனுப்பணுமா? பார்வதி, என்னம்மா ஆச்சு? அவ என்னதான் உனக்கு துரோகம் பண்ணியிருந்தாலும் உன்னை ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு வந்து சேர்த்ததே அவதானம்மா. எதுக்காக அவளை போய் நீ வெளியில அனுப்ப சொல்ற? பாத்தியாடி, பாத்தியா? அவங்க புள்ளைய கொல்ல பார்த்த உனக்கு பாவம் பாக்குறாங்க. அவங்கள போய் ஏன் புள்ளைய கொல்ல பாக்குறாங்கன்னு வாய் கூசாம போய் சொல்ற? ச்சே! அக்கா, இல்லக்கா. பார்வதி, என்னம்மா சொல்ற? உன் புள்ளைய நான் கொல்ல பாக்குறேனா? ஆமா அத்தை, நீங்க என் புள்ளைய கருவிலே அழிக்க திட்டம் போடுறீங்களா? உங்களை நம்பாதன்னு சொல்லி அவ கூட வர சொல்றா. ஏமா, உனக்கு நாங்க என்னம்மா பாவம் பண்ணோம்? எதுக்கு இப்படி இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி என் மருமகளை என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குற? உன்னை நல்லவன் நம்ப வைக்கிறதுக்காக எங்க எல்லாரையும் கெட்டவன்னு காட்ட நினைக்கிறியா? ஏற்கனவே எங்க பிள்ளைய எங்க கிட்ட இருந்து பிரிச்சது போதாதுன்னு இப்போ எங்க மருமகளையும் எங்க கிட்ட இருந்து பிரிக்கணும்னு இந்த மாதிரி ஒரு பழி எங்க மேல போடுறியாமா? இங்க பாருங்க, நடிக்காதீங்க. வெளியே என் அக்கா குழந்தைய கொல்லுவேன்னு என்கிட்ட சவால் விட்டுட்டு இங்க வந்து என் அக்கா முன்னாடி ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க. ஏய், போது நிறுத்துறி. நடிச்சு நாடகம் போடுறது நீயா இல்ல அவங்களா? அக்கா, உன் திட்டம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டி. உன் அத்தைய நான் அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டேங்கிற கோவத்துல நீ ஏன் அத்தைய பத்தி தப்பா சொல்லி என்கிட்ட இருந்து அவங்கள பிரிக்க பாக்குறியா? அக்கா, நான் சொல்றத நீ நம்ப மாட்டியா? ஏய், நான் உன்னையே நம்பல, அப்புறம் எப்படி நீ சொல்றத நான் நம்புவேன்? இந்த கொலை பண்ற வேலையெல்லாம் உனக்கும் உன் புருஷனுக்கும் தாண்டி தெரியும். இவங்க இப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க. உன் புருஷன் நிக்கிதாவை கொலை பண்ணா, நீ ஜெயிலுக்கு ஆள் அனுப்பி ஏன் புருஷனை கொல்ல பார்த்த. இப்போ என் அத்தைய கொலைகாரின்னு சொல்றியா? நீங்க வேணா என் குழந்தைய அழிக்க நினைப்பீங்களே தவிர என் அத்தை நினைக்க மாட்டாங்க. நான் உன் குழந்தைய அழிக்க பாக்குறேன்னு சொல்றியா? அக்கா, உனக்கு ஒரு குழந்தை பிறந்துராதா? நான் அதை தூக்கி கொஞ்ச மாட்டேன். நான் எத்தனை நாளா ஏங்கிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியாதாக்கா? அப்படிப்பட்ட நானாக்கா அந்த குழந்தைய கொல்லுவேன்னு நீ நினைக்கிற? அக்கா, நான் இத உன்னோட குழந்தையா நினைக்கலக்கா. என்னோட குழந்தையா தான் நான் நினைக்கிறேன். நான் எப்படிக்கா அப்படி ஒரு பாவத்தை பண்ணுவேன்னு நீ சொல்ற? என்னக்கா, என்ன பத்தி உனக்கு தெரியாதா? அப்படிப்பட்ட என்னையா நீ கொடுமைக்காரின்னு சொல்ற? ஆமா, நீ கொடுமைக்காரி தான். உன்னை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு.
எப்போ என்ன சதி பண்ணி எங்களை அழிக்க திட்டம் போடுறீங்கன்னே தெரியல. அதுக்காக தானே நான் விலகி போனாலும் தேடி தேடி வந்து நடிச்சிட்டு இருக்கேன். நான் மயக்கம் போட்டு விழுந்து என்னை கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டா நீ பண்ணதெல்லாம் மறந்துட்டு நீ நல்லவ, நீ எது சொன்னாலும் உண்மை நம்பிடுவேன் நினைச்சிட்டு இருக்கியா? இன்னைக்கு இல்லடி, இந்த ஜென்மத்துல இல்ல. உன்னை என்னைக்குமே நான் மன்னிக்க மாட்டேன்டி. நீ பண்ண துரோகத்தையும் நான் மறக்க மாட்டேன். உன்ன மாதிரி துரோகியோட நிழல கூட என் குழந்தைய நெருங்க விடக்கூடாது. ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. அதுதான் எனக்கும் என் குழந்தைக்கும் நல்லது. என்ன பாத்துக்க என் அத்தையும் என் குடும்பமும் இருக்காங்க. உன் போலியான அக்கறையும் பொய்யான அன்பும் எனக்கு தேவையில்லை. போடி இங்க இருந்து. அக்கா, போடின்னு சொல்றேன்ல, போ. அக்கா, நீ அவங்கள நம்பாதக்கா. அவங்க உன் முன்னாடி நடிச்சிட்டு இருக்காங்க. ஏய், இன்னொரு வார்த்தை அவங்கள பத்தி தப்பா பேசுன, நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். போயிடு. அதான் என் மருமகளே சொல்லிட்டால, இதுக்கப்புறமும் உன் நாடகம்லாம் இங்க செல்லாது. இங்க இருந்து போ. நீயா போறியா இல்ல கழுத்து பிடிச்சு வெளியில தள்ளணுமா?